ஒரு விஷயத்த செய்யாதன்னு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறேன். இத நம்ம இங்கிலீஷ்ல சொல்லப் போறோம். இப்ப டோல்டு டோல்டுன்னா என்னது? டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு. மெனி டைம்ஸ், பிரிங் ஹியர், டூ நாட் லிசன். இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான வார்த்தைகள். நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். ஐ ஹேவ் டோல்ட் யூ. ஐ ஹேவ் டோல்ட் யூ. இது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். மெனி டைம்ஸ், நிறையா தடவை. நாட் டு பிரிங் திஸ் ஹியர். இங்கே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. பட் யூ டு நாட் லிசன் டு மீ அட் ஆல். இந்த மாதிரி பிரித்து ஒரு சென்டென்ஸை, ஒரு வாக்கியத்தை பிரித்து நீங்கள் படிச்சீங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன், வாக்கிய உருவாக்கம் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் இருக்கிற வார்த்தைகளை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தப்பாயிரும். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, நிறைய தடவை, மெனி டைம்ஸ், சொல்லிட்டேன், டோல்டு. இதை நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தப்பாக வரும். இதே விஷயத்தை வேறு மாதிரி சொல்லலாம் பாருங்கள். ஐ டோல்ட் யூ ஆஃபன். மெனி டைம்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆஃபன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஐ டோல்ட் யூ ஆஃபன் நாட் டு பிரிங் திஸ் ஹியர், பட் யூ இக்னோர். லிசன் டு மீ அட் ஆல், நாட் லிசன் டு மீ அட் ஆல் பதிலாக இக்னோர். அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ டோல்ட் யூ ஆஃபன் நாட் டு பிரிங் திஸ் ஹியர், பட் யூ ஆர் நாட் பேயிங் அட்டென்ஷன் டு மீ. ஓகே, பேயிங் அட்டென்ஷன், இக்னோர், யூ டு நாட் லிசன். இந்த மாதிரி மாற்றி சொல்லி பழகணும். நான் ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கீப், டெல், சேம் திங், இக்னோர், இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு தமிழ் வழி இங்கிலீஷ் சேனல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் சேனல் லிங்க் இருக்குது, ஃபுல் வீடியோவோட லிங்க்கும் இருக்குது. தேங்க்யூ.